டைரக்ட் கூலிங் ஃப்ரிட்ஜில் நம்ம மேனுவலாக தான் டீஃப்ராஸ்ட் பண்ணணும். இதில் டீஃப்ராஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம பட்டன் அழுத்தினதும் கம்ப்ரெசர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஐஸ் எல்லாமே உருகுனதுக்கு அப்புறமா தெர்மோஸ்டாட் வந்து சென்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணும். அது வரைக்கும் நம்மளோட ஃப்ரிட்ஜ் போர்ஷனும் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஏன்னா இதில் ஃப்ரிட்ஜுக்கு தனியாக ஏர் ஃப்ளோ எதுவும் கிடையாது. டைரக்ட் கூல் மெத்தடில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஃபேன் அசிஸ்டட் கூலிங் மாடலில் தான் நமக்கு வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீ மாடல்ஸ் எல்லாமே வருது. ஃபேன் அசிஸ்டட் ரெஃப்ரிஜிரேட்டரில் இந்த 2 மெத்தடில் ஃப்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறாங்க. ஒன்று ஃப்ராஸ்ட் ஃப்ரீ, இன்னொன்று ஆட்டோ டீஃப்ராஸ்ட். ஆட்டோ டீஃப்ராஸ்ட்டில் எவாபரேட்டர் காயிலில் ஒரு ஹீட்டரும் டைமரும் கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கோம் அந்த டைம் இன்டர்வலில் ஹீட்டர் ஆன் ஆகி ஐஸ் எல்லாத்தையும் டீஃப்ராஸ்ட் பண்ணிடும். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ மெத்தடில் காற்றுல உள்ள ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்கு ஒரு ஃபேன் கண்டினியூஸாக சுற்றிட்டே இருக்கும். அதனால சர்ஃபேஸில் ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீஸ் ஆகாமல் தடுக்கிற டைமர், அப்புறம் டெம்பரேச்சர் சென்சார், இன்னும் சில சென்சார்கள் கூட இதில் யூஸ் பண்றாங்க. மற்ற மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது இதில் வைக்கக்கூடிய பொருளில் ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.